ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மெம்பரைன் பொட்டன்ஷியல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் நியூரான்ஸ் இருக்குன்னா அந்த நியூரான்ஸ்குள்ளே நடக்கிற வால்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர், விச் மீன்ஸ் அயான் ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம இந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல் அந்த அயான்ஸ் எதனாலையும் இருக்கலாம். சோடியமாக இருக்கலாம், பொட்டாசியம் இருக்கலாம், கால்சியமாக இருக்கலாம், குளோரைடாக இருக்கலாம், வாட் எவர் த அயான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஒரு செல் மெம்பரைன்லேருந்து இன்னொரு செல் மெம்பரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம இந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல் பண்ணுவோம். இந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல் எதுக்கு முக்கியம்னா, நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு ஒரு விஷயம் படிச்சிருப்போம். அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஒர்க்ஸ், அப்புறம் இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு அதை ரீபோலரைசேஷன் சொல்கிறோம், அண்ட் தென் சம்மேஷன்னா என்ன, த்ரெஷ்ஹோல்ட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபிசியோ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி நம்ம எப்போ கேள்விப்பட்டிருப்போம்னா எல்எஃப் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நியூரோல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ அதுக்காக நான் அதில் நியூரோ அனாட்டமியில் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மெம்பரைன் பொட்டன்ஷியல் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல் கீழே என்னெல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ முதல்ல மெம்பரைன் பொட்டன்ஷியல் என்ன சொல்ல வராங்கன்னா ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல். ஸோ இந்த ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த செல் அட் ரெஸ்ட் இருக்குச்சுல, உள்ள அயான் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்னு பார்க்கறது இந்த ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் அப்படிங்கும். சரிங்களா? ஸோ இதோட இந்த ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் சொல்லிடுறேன். ஸோ இதோட வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா -70 மில்லிவோல்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் இட் எக்ஸிஸ்ட் இன் ஆல் செல்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த -70 எப்படி வருது, எப்படி இந்த வேர்டு -70ங்கிறது நமக்கு எப்படி வருது, ஹவு அப்படின்னு டவுட் வரும். ஸோ எப்படி இது வருதுன்னா, ஸோ மொத்தம் 3 தியரி இருக்கு. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா சோடியம் பொட்டாசியம் ஏடிபி. அப்படின்னா என்ன ப்ரோ? ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபி அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ நமக்கு தெரியும் இதுதான் நம்மளோட சேனல்ஸ், நம்மளோட செல் மெம்பரைன் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில் சோடியம் பொட்டாசியம் இருக்கும். ஸோ நமக்கு இதில் மெயின் கான்செப்ட் நம்ம எது சொல்ல வராங்கன்னா, 3 சோடியம் அயன்ஸ் வெளியே போகும், 3 சோடியம் அயன்ஸ் வெளியே போகும். சேம் டைம் 2 பொட்டாசியம் அயன்ஸ் உள்ள வரும். 2 பொட்டாசியம் அயன்ஸ் நமக்கு உள்ள வருது. ஸோ நமக்கு இந்த கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இதோட வோல்டேஜ் நம்ம இந்த இடத்துல எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா -5 மில்லிவோல்ட்ஸ் கிடைக்கும் வோல்டேஜ். ஓகே, இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இன்சைட் செல் அவுட் சைட் செல் நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ இன்சைட் செல்ஸ் அவுட் சைட் செல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இன்சைட் த செல்லுக்குள்ள எனக்கு சோடியமோட கான்சென்ட்ரேஷன், இன்சைட் செல்ல எனக்கு பொட்டாசியமோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இன்சைட் செல்லுக்குள்ள பொட்டாசியமோட கான்சன்ட்ரேஷன் எனக்கு அதிகமாக இருக்கும். அதே செல்லுக்கு வெளியே சோடியமோட கான்சன்ட்ரேஷன் எனக்கு அதிகமாக இருக்கும். அதே இன்சைட் செல்ல எனக்கு பொட்டாசியமோட கான்சன்ட்ரேஷன் சோடியமோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் அவுட் சைட் செல்ல எனக்கு பொட்டாசியம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன ப்ரோ தியரி? ஸோ இது ஓகே, இது எனக்கு -5 மில்லிவோல்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் -70 மில்லிவோல்ட்ஸ் எப்படி? ஸோ அடுத்த தியரி என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கக்கூடியது
செகண்ட் தியரி, லீக்கி பொட்டாசியம் சேனல்ஸ். ஸோ இந்த லீக்கி பொட்டாசியம் சேனல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த லீக்கி பொட்டாசியம் சேனல்ஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். செல் மெம்பரேன் இருக்கும், அதில் இந்த இடத்துல எனக்கு சின்ன சின்ன சேனல்ஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நமக்கு பொட்டாசியம் சேனல்ஸ். புரியுதா? அந்த எல்லாமே நமக்கு பொட்டாசியம் சேனல்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தேன், அவுட் சைட் செல் எனக்கு பொட்டாசியம் கான்சன்ட்ரேஷன் கம்மி, இன்சைட் செல் எனக்கு பொட்டாசியம் கான்சன்ட்ரேஷன் அதிகம். ஸோ எனக்கு பொட்டாசியம் கான்சன்ட்ரேஷன் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே இருந்து பொட்டாசியம் எல்லாமே எனக்கு வெளியே போகும். ஓகே ப்ரோ, ஆனால் பொட்டாசியம்ங்கிறது நமக்கு பாசிட்டிவ் அயன்ஸ் தானே, நமக்கு அது வெளியே போனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி -90 volts வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் will have some capability. என்ன? பொட்டாசியம் will attract anions. ஸோ பொட்டாசியம் வந்து ஆனயான்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஆனயான்ஸ் இஸ் நெகட்டிவ் அயன்ஸ். ஆனயான்ஸ்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஃபாஸ்பேட், புரோட்டீன், இதெல்லாம் நெகட்டிவ் அயன்ஸ். ஆனால் ஆனயானுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இல்லை. என்னது இல்லைன்னா, இந்த சேனல்ஸ் வழியாக ஆனயானால் வெளியே போக முடியாது. ஸோ பொட்டாசியம் மட்டும் தான் வெளியே போகும், ஆனயன் உள்ளே லாக் ஆகுதுனால எனக்கு அப்படி நெகட்டிவ் மாலிகுல்ஸ் வந்துடுது. ஸோ நிறைய நெகட்டிவ் எனக்கு அக்குமுலேஷன் ஆகிறதுனால இதோட கான்சன்ட்ரேஷன் எது அளவு போகும்னா -90 millivolts வரை போகும். அப்புறம் -70 millivolts தானே, எப்படி -90 millivolts? அடுத்த தியரி ஒன்று இருக்கு. The third theory, leaky sodium channels. The leaky sodium channels என்ன ப்ரோ? சேம் திங். நமக்கு சேனல்ஸ்லாம் இருக்கு, சேனல்ஸ் வழியா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு சோடியமோட கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகம்? வெளியே எனக்கு அதிகம். ஸோ சோடியம் வெளியே இருந்து எனக்கு உள்ளே என்ட்ரி ஆயிரும். உள்ளே என்ட்ரி ஆனால் பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வரும், நெகட்டிவ் சப்ஸ்டிட் பண்ணிடும். ஸோ எனக்கு -70 millivolts இதில் கிடைச்சிடும். திஸ் இஸ் ஹவு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் எனக்கு -70 millivolts இப்படி தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ, அடுத்து என்ன ப்ரோ அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தியரி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நான் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலில் -70 millivolts. ஆனால் எனக்கு ஸ்டிமுலேஷன் வேணும் என்றால், ஒரு இம்பல்ஸ் செக்ரீட் பண்ணணும் என்றால் எனக்கு +30 millivolts, அது பாசிட்டிவ் கணக்கு வரும். ஆனால் இப்பெல்லாம் மைனஸ் தான் இருக்கு. எப்படி நான் பாசிட்டிவ் ஆக்குறேன்? லெட்ஸ் சி எப்படி ஆகுது. அதில் இந்த சோடியம் பொட்டாசியம், ஸோ பொட்டாசியமோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் சோடியமோட, அதான் நமக்கு -90 millivolts வரை இருக்கு. ஓகேவா? ஸோ இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எந்த மாதிரி கான்செப்ட்ல போகும்னு பார்த்தீங்கன்னா, த்ரெஷ்ஹோல்ட். வாட் இஸ் மீன் பை த்ரெஷ்ஹோல்ட்? ஸோ த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு தூண்டுதல் மாதிரி. ஸோ த்ரெஷ்ஹோல்டோட வோல்டேஜ் வந்து -50 millivolts. ஹவு இட் கெட்ஸ் அப்பமா? ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் எதுன்னு சொல்லியிருந்தேன், -50 millivolts அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டு கிட்ட போனாதான் எனக்கு ஆக்சுவல் அடுத்து டீபோலரைசேஷன். ஸ்ட்ரெயிட்டா ரெஸ்டிங் மெம்பரேன்ல எனக்கு டீபோலரைசேஷன் போகாது. இங்கேருந்து இப்படி கஷ்டப்பட்டு த்ரெஷ்ஹோல்டு ரீச் பண்ணி இந்த த்ரெஷ்ஹோல்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு தான் போக முடியும். ஸோ த்ரெஷ்ஹோல்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா நமக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னெல்லாம் பார்த்தோம்னா, குளூட்டமைடா இருக்கலாம், காபாவா இருக்கலாம்,
இவங்க எல்லாமே எனக்கு ஒரு விதமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர். குளூட்டமைன் வந்து பாசிட்டிவ், காபா வந்து நெகட்டிவ் படிச்சிருக்கும். ஸோ எனக்கு இப்போ இங்கே தான் நர்வ்ஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து இப்படி நர்வ்ஸ் இருக்கு. கொஞ்சம் சவுண்டை வரமா எங்க இருக்க? சவுண்ட குறை, அங்கதானே இருக்க. ஃபுல்லா வரைச்சிரும். ஓகே. ஸோ 2 நியூரான்ஸ் இருக்கும். இந்த 2 நியூரான்ஸும் எனக்கு இப்படி ஒரு சினாப்ஸை ஃபார்ம் ஆகும். கீழே சினாப்ஸோ அங்க இருந்து எனக்கு அடுத்த நியூரான் இங்க இப்படி ஃபார்ம் ஆகும். சாரி கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். இதுல இந்த இடத்துக்கு பேரு எனக்கு ப்ரீ சினாப்டிக்மோ, இந்த இடத்துக்கு எனக்கு போஸ்ட் சினாப்டிக்மோ. ஸோ இப்படிதான் எனக்கு இதை ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த சேனல்ஸ், ஒரு சேனல் இங்க இருக்கு, இந்த சேனல் அடுத்து இங்க ஒரு சேனல் இருக்கு, அடுத்து இங்க ஒரு சேனல் இருக்கு, சேனல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஓகே, இப்போ சேனல்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து ஒரு ஸ்டிமுலேஷன் இதை கொடுக்குது, நியூரான் ஸ்டிமுலேஷன் கொடுத்தோட எனக்கு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் ஆக்ட் ஆகி இந்த சேனல் வந்து எனக்கு இப்போ ஓப்பன் அப் ஆகுது. சேனல்ஸ் ஓப்பன் அப் ஆகி உள்ள வந்து எனக்கு சோடியமும் கால்சியம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக எனக்கு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வருது. புரியுதா? பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வர ஆரம்பிக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வர்றதுனால எனக்கு -70 இருந்து -55 மில்லிவோல்ட்ஸ் வருது. அட் த சேம் டைம் இது நடக்கச்சிலே நமக்கு பக்கத்துல இன்னொரு நடக்கு. அதுதான் நமக்கு இன்னொரு நியூரான் ஆக்ட் பண்ணி யாரு நெகட்டிவ் அயான்ஸ் வந்து நமக்கு குளோரைடையும் பொட்டாசியம். குளோரைடு இஸ் அ பாசிட்டிவ் அயான்ஸ், அதுக்கு நெகட்டிவ்னா நம்ம ஆடி படிச்சிருந்தோம். குளோரைடு கூட நமக்கு ஆனயான்ஸ் கூட இருக்கனால நம்ம படிச்சிடணும், சரிங்களா? ஸோ அதனால நமக்கு குளோரைடு நம்ம நெகட்டிவ் அயனிங் எடுத்துக்கணும். ஸோ இதுவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நடக்கிறதுனால நமக்கு -55 இருந்து -70 இருந்து -90 வரை போகுது, அதிகமான இம்பல்ஸ் போகிறதுனால. ஸோ ஒரு பேட்டில் பிட்வீன் இந்த பாசிட்டிவ் இம்பல்ஸ் கொடுக்கறதுனா இபிஎஸ்பிசி எடுத்துக்கிறேன். இபிஎஸ்பி எக்ஸிடேட்டரி ப்ரீயர் போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல். நெகட்டிவ்னா ஐபிஎஸ்பிசின்னு எடுத்துக்கிறேன், இன்ஹிபிட்டரி போஸ்ட் ஆஃப் ப்ரீ சினாப்டிக் பொட்டன்ஷியல், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கு, இந்த பேட்டில் நடந்துக்கிட்டே இருக்கனால எனக்கு இங்கே இம்ப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிராஃப் இப்படி தான் போகும். ஒரு சடன் பீக்கே இருக்குது, போகும் குறையும் போகும் குறையும் போகும் குறையும் போகும் குறையும், இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேட்டில். ஸோ இதனால எனக்கு நோ த்ரெஷ்ஹோல்ட். த்ரெஷ்ஹோல்ட் வந்தாதான் நமக்கு ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் இங்க நடக்கல. ஓகே, குட். த்ரெஷ்ஹோல்டும் நடக்கல, ஐபிஎஸ்பிஸ் நடந்துகிட்டே இருக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸோ இந்த த்ரெஷ்ஹோல்ட் எப்படி வர வைக்கணும், அதுக்கு பேர் தான் the word is called summation. There are two summations: temporal summations and spatial summation. ஓகே, இப்போ இந்த டெம்போரல் அப்படின்னா என்ன?
ஒரு நர்வ் இன்னொரு நர்வுக்கு கண்டினியூஸ் ஃபயரிங் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ கண்டினியூஸா ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இந்த இபிஎஸ்பிஸோட வேலை எனக்கு அதிகமாகுது. அதனால எனக்கு த்ரெஷோல்ட் அச்சீவ் பண்ணிட்டேன். நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதே ஸ்பேஷியல் சம்மேஷனுக்கும் இப்போ ஸ்பேஷியல் சம்மேஷன் இதுவும் அதே ஆள் தான். ஒரு சிங்கிள் நர்வை மல்டிபிள் நியூரான் கொடுக்கறதுனால எனக்கு இங்க இபிஎஸ்பிஸ் நடந்து த்ரெஷோல்ட் ஃபார்ம் ஆகும். இது பேர் எனக்கு ஸ்பேஷியல் சம்மேஷன் அப்படின்னு. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இது ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன? ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன்ல இருந்து எனக்கு ரெஸ்டிங் மெம்பரேன்ல இருந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போயிட்டு, ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன்ல த்ரெஷோல்ட் போயிட்டு, த்ரெஷோல்ட்ல இருந்து இப்போ எனக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போகும். ஆக்சுவல் ஸ்டிமுலஸ் ஸ்டாப் ஆகும். ஏன்னா எனக்கு நார்மல் ஸ்டிமுலஸோட வேல்யூ வந்து +30 மில்லிவோல்ட். ஸோ +30 மில்லிவோல்ட்ஸ் இன்னும் எப்படி அச்சீவ் பண்ணலாம்? The actual guy is come. His name is அவன் பேரு தான் the action potential. So the word action potential. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒன்று இங்கே இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன? ஸோ நமக்கு 2 விதமான சேனல்ஸ் இருக்கும். சோடியம் சேனல்ஸ் அண்ட் பொட்டாசியம் சேனல்ஸ் அப்படிங்கிறது மெயின் சேனல்ஸ் இங்கே பார்க்குறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுக்கக்கூடிய சேனல் த சோடியம் சேனல்ஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ல. ஸோ இன் சோடியம் சேனல்ஸ்ல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி நடக்கு? ஸோ இதுதான் ஒரு நர்வ். இதுதான் அந்த நர்வ். இதுல தான் எனக்கு சேனல்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே எனக்கு சோடியம் சேனல்ஸ். இங்க மட்டும் எனக்கு பொட்டாசியம் சேனல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு வெசிக்கிள்ஸ் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு வெசிக்கிள்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஆல்ரெடி படிச்சிருந்தோம். சோடியம் சேனல்ஸ் எல்லாமே உள்ள வருவாங்க. ஸோ சோடியம் சேனல்ஸ் கான்சன்ட்ரேஷன் இங்கே அதிகமாகி வெளியே கான்சன்ட்ரேஷன் ஸோ உள்ள வரணும். சேனல் ஓப்பன் ஆகுது, சோடியம் உள்ள வருது. உள்ள வந்து இந்த சோடியம் இங்கே கொடுக்கு, இந்த சோடியம் இங்கே கொடுக்கு, இங்க இருந்து இப்படி போகுது, இங்க இருந்து இப்படி போகுது. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த சோடியம் வேல்யூ -30 மில்லிவோல்ட்ஸ் அச்சீவ் பண்றேன். ஓகே, +30 மில்லிவோல்ட்ஸ் நான் அச்சீவ் பண்றேன். ஸோ இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இப்படி போகும். இந்த சார்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த சோடியம் வந்து இங்கே உள்ள குளோரைட் சேனல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். குளோரைட் சேனல் ஓப்பன் பண்ணிவிடும். சாரி, கால்சியம் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணிவிடும். கால்சியம் சேனல்ஸ் உள்ள வரும். கால்சியம் சேனல்ஸ் ஹேஸ் சம் ஸ்பெஷாலிட்டி. கால்சியம் சேனலால மட்டும்தான் வெசிகல்ஸோட ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வெசிகல்ஸ்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருப்பான், ப்ரோட்டீன்ஸ் இருப்பான், மெமரி பொட்டன்ஷியல் இருப்பான். இந்த வெசிகல்ஸ்குள்ள வெசிகல்ஸ் ஓப்பன் பண்ணி விடும். ஸோ இந்த கால்சியம் ஓப்பன் பண்ண உடனே வெசிகல்ஸ் ஓப்பன் அப் ஆகும்.
ஸோ இப்படி இருக்கிறது. ஸோ கைஸ், ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ தான். அதுக்கான இப்படி வாய்ஸ் நோட்ஸ் நான் ரிட்டர்ன் போடுறேன். ஸோ என்னன்னா, நமக்கு கால்சியம் சேனல்ஸ் வந்து நம்ம ஓப்பன் அப் பண்ணோடனே வெசிக்கிள்ஸ் வந்து நமக்கு ஈஸி டு மூவ் ஆயிரும். ஸோ வெசிக்கிள்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னென்னு கேட்டோம்னா உங்களோட அசிட்டோகோலின், குளூட்டமைன், இவங்க தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இவங்க இல்லாமல் தான் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால வெசிக்கிள்ஸ் வந்து கீழே இருக்கனால அதுக்குள்ளே இருக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியே வந்தோடனே அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கிற எல்லாமே இந்த ரிசப்டார் கேட்ச் பண்ணிடும். ஸோ அந்த ரிசப்டார் ஒன்றுக்குள்ளே கேட்ச் பண்ணோடனே அந்த ரிசப்டார் வந்து அதான் அந்த ரிசப்டார் வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த இம்பல்சஸ் வந்து அடுத்த அளவுக்கு கொண்டு போயிடும். இப்படி தான் எனக்கு ஒரு இம்பல்சஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். புரியுதா? இப்படி தான் எனக்கு ஒரு கண்ட்ராக்ஷன் பண்ணால் இம்பல்ஸ் பிடிச்சோம். ஸோ சேம் ப்ராசஸ் இன்னொரு நடக்கும். இம்பல்சஸ் போயிட்டே இருந்தாலும் போதுமா? அதாவது இந்த கிராஃப் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ -70 இருந்து த்ரெஷோல்ட் அச்சீவ் பண்ணிட்டு த்ரெஷோல்ட்ல இருந்து +30 வரை வந்து இப்போ ஸ்டிமுலேஷன் ஆகணும்னா அடுத்து டீபோலரைசேஷன் இறங்கணும். ஸோ இறங்குறதுக்கு என்ன பண்ணுது? ஸோ அடுத்த சேனல் நான் எடுக்கேன். என்ன சேனல்னா பொட்டாசியம் சேனல்ஸ் நான் எடுக்கேன். ஸோ பொட்டாசியம் சேனல்ஸ் இங்கே இருக்கும். ஆல்ரெடி பார்த்தோம். பொட்டாசியம் சேனல்ஸ் வந்து உள்ளேருந்து வெளியே வரும். ஸோ வெளியே வருது. வெளியே வந்தோடனே கால்சியம் சேனலை பிளாக் பண்ணிடுது. கால்சியம் பிளாக் ஆயிடுச்சுன்னா வெசிக்கிள்ஸ் வருது பிளாக் ஆயிரும். வெசிக்கிள்ஸ் பிளாக் ஆயிரும்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் போகிறது பிளாக் ஆயிரும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் போகிறதுன்னா பாசிட்டிவ் சிக்னல்ஸ் பிளாக் ஆயிரும். எல்லாமே நமக்கு இந்த இடத்துல பிளாக் ஆயிரும். ஸோ அப்போ வேல்யூஸ் எப்படி இருக்கும்? -70 தான் இருக்கணும். ஆனா கண்டினியூஸ் ஃபயரிங் ஆஃப் நெகட்டிவ். அதனால எனக்கு -90 மில்லிவோல்ட்ஸ் வரப்போகுது. ஓ மை காட், -90 எவ்வளவு டெப்த். ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா த்ரெஷோல்ட் போதா சடன் ட்ராப் கீழே வர எங்க ஆரம்பிச்சோ அங்கேயே வருது. அடுத்து ரிட்டன் எப்படி ரிட்டன் நமக்கு அந்த ப்ராசஸ் நடக்கு. ஸோ ரிட்டன் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால எனக்கு அகைன் ரிலாக்சேஷன் நடந்து. ஸோ அகைன் ரிலாக்சேஷன் நம்ம ஆரம்பிச்சோம்ல -90 மில்லிவோல்ட்ஸ்ல இருந்து -90 மில்லிவோல்ட்ஸ்ல இருந்து நமக்கு யார் வரா? சோடியம் சேனல்ஸ் உள்ள போறதுனால இந்த தியரி கால்டு லீக்கி சோடியம் இது போறதுனால நமக்கு அகைன் -90ல இருந்து -70க்கு போயிடும். டெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு போயிடும். ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த கிராஃப் நான் இப்போ மறுபடியும் இங்கே போடுறேன் டீட்டெயிலாக. ஸோ எனக்கு இந்த இடத்துல -90 மில்லிவோல்ட்ஸ், அதுக்கு மேல -70 மில்லிவோல்ட்ஸ், அதுக்கு மேல -55 மில்லிவோல்ட்ஸ், அதுக்கு மேல -30 மில்லிவோல்ட்ஸ். இப்போ கிராஃப் வந்து இங்க இருந்து கஷ்டப்பட்டு -70க்கு போயிருக்கு. -70ல இருந்து சம்மேஷன் நடக்கு. சம்மேஷன் நடந்து வந்து -55 போயிருக்கு. -50ல இருந்து கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆஃப் சோடியம் சேனல்ஸ் கிராஜுவலா 30 மில்லிவோல்ட்ஸ் வரை போயிருக்கு. சாரி, பாசிட்டிவ் 30 மில்லிவோல்ட்ஸ் வரை போயிருக்கு. பாசிட்டிவ் 30 மில்லிவோல்ட்ஸ் வரை போயிட்டு அப்படியே டீபோலரைசேஷன் எங்க டீப்பா கீழே வரை வந்துருது. ஸோ அகைன் ரிட்டர்ன் டு நார்மல் -70 மில்லிவோல்ட்ஸ் போய் ரிட்டர்ன் ரெஸ்டிங். இந்த ஏரியாவுக்கு பேரு தான் ரிஃப்ராக்டிவ் பீரியட் அப்படிமோ. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் சம்மேஷன் அப்படிமோ. கிளியர்? ஸோ தீஸ் ஆல் ஆர் கால்ட் ஆக்சுவல் மெம்பரேன் பொட்டன்ஷியல். ஸோ இந்த வீடியோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் வச்சிருக்கோம், அதே ஒரு ஃபாலோ தட்டி விட்டுக்கோங்க.
இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா நமக்கு ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருங்க. இவ்வளோ லாங்காக வேணுமா, இல்லை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போடலாமா, இல்லைனா இதே மாதிரி கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் அப்படின்னே போடலாமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.